வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, குர்தா சாலை சந்திப்பில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக தமிழகத்திற்கு வர வேண்டிய அல்லது தமிழகத்திலிருந்து புறப்பட வேண்டிய 10 முக்கியமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த ரயில்கள் என்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 12663 ஹவுராவிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஹவுராவில் இருந்து 5:40 மணிக்கு புறப்படும். இந்த ரயில் வருகிற டிசம்பர் 12, 15, 19 ஆகிய 3 நாட்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி திரும்ப செல்லும் போது ட்ரெயின் நம்பர் 12664 திருச்சிராப்பள்ளி ஹவுரா ரயிலானது மதியானம் 1:35 மணிக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் நாளைக்கு, அதாவது டிசம்பர் 10, 13, 17 ஆகிய 3 நாட்களுமே முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22807 சந்திராகாஜியில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் வரக்கூடிய ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அங்கே இருந்து 6 மணிக்கு கிளம்பும் ஈவினிங் இந்த ரயிலும் நாளைக்கு 10, 13, 17 ஆகிய நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22808 சென்னை சென்ட்ரலில் இருந்து சத்ராகஜி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் இருந்து 8:10 மணிக்கு கிளம்பும். இந்த ட்ரெயின் காலையில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற டிசம்பர் 12, 15, 19 ஆகிய 3 நாட்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12665 ஹவுராவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஹவுராவிலிருந்து இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரம் 4:10 ஈவினிங்க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 16ஆம் தேதி டிசம்பர் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 12666 கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் கன்னியாகுமரியிலிருந்து காலையில் 5:50க்கு கிளம்பும் இந்த ரயில் வருகிற 14 டிசம்பர் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12867 ஹவுராவிலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின். ஹவுராவிலிருந்து நைட்டு 11:20க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 15ஆம் தேதி டிசம்பர் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு இருக்கிறது. எட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12868 அப்படிங்கிற நம்பரில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஹவுரா ரயில். பாண்டிச்சேரியிலிருந்து மதியானம் 2:45க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 11 மற்றும் 18 டிசம்பர் 2 நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு இருக்கிறது. ஒன்பதாவது நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் 22825 சாலிமாரில் இருந்து சென்னை வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலானது 10 மற்றும் 17 நாளை மற்றும் 17ஆம் தேதி டிசம்பர் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 22826 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல் சாலிமார் எக்ஸ்பிரஸ் 11ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி டிசம்பர் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த 10 ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுறதுனால இந்த தேதிகளில் இந்த ரயிலில் நம்ம பயணிக்க நினைச்சிருந்தால் நிச்சயமாக அந்த பயணம் அப்படிங்கிறது தொடர முடியாது. ஏன்னா ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு விட்டன. அதனால் அதற்கு தகுந்தாற் போல நம்ம மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி ஹவுரா ரயில் எப்போவுமே டிமாண்டடாக போகக்கூடிய ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் திருச்சியிலிருந்து ஹவுரா செல்லக்கூடிய ரயில். இந்த 2 ரயில்களுக்கும் அதிகப்படியான கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இதையும் தாண்டி சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய ரயில்களுக்குமே கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த 10 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களை சென்று சேர வேண்டும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. 10 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால பல்வேறு மாற்றங்களை நம்ம செஞ்சுக்கணும். ஒன்று, ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருந்து ஹவுரா செல்லக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை அங்கே இருந்து கிளம்பி வரும்போது நம்ம மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு கொடுக்கறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், ரயில்வே தகவல்கள், ரயில்வே கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்வதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அதே மாதிரி அந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரயிலை நேசிக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய உன்னத நோக்கமாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.